ஹலோ வீவர்ஸ். ஆடி மாதத்தில் அம்மனின் அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான நாள் ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தில் வரும் 5 வெள்ளிக்கிழமைகளிலும் நாம் படைத்து வழிபடும் நைவேத்தியங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அம்மனுக்கு மிகவும் விருப்பமான இந்த உணவுகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நமக்கு என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டுமோ அல்லது பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அதற்கு ஏற்ற உணவுகளை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். அம்மனின் அருளை பெறுவதற்கு இது மிக சிறந்த வழியாக இருக்கும். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு எவ்வளவு சிறப்பானதோ அதே அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அம்மனுக்கு படைக்கப்படும் நைவேத்தியங்கள். ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு, பிரார்த்தனை, தானம், பூஜை மற்றும் அபிஷேகத்திற்கு படைக்கின்ற பொருட்கள் என அனைத்துமே தனி சிறப்பு வாய்ந்தவை. இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அப்படி ஆடி மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர அல்லது கோரிக்கை நிறைவேற ஒவ்வொரு விதமான உணவுகளை நைவேத்தியமாக படைக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு என்னென்ன பொருட்களை நைவேத்தியம் பண்ணலாம், எந்த பொருளை நைவேத்தியமாக படைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். துள்ளு மாவு. அம்மனுக்கு துள்ளு மாவு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்களில் ஒன்று. இதை படைத்து வழிபடுவதால் அம்மனின் மனம் மகிழும். திருமணம், குழந்தை, நோய்கள் தொடர்பான வேண்டுதல்கள் நிறைவேற அம்மனுக்கு துள்ளு மாவு படைத்து வழிபடுவது வழக்கம். கூழ். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபட்டால் திருமண தடைகள் போன்றவை நீங்கும், அம்மை நோய் நீங்கும், நீண்ட நாளாக தீராத நோய்கள் தீரும், வேண்டுதல்கள் நிறைவேறும். மாவிளக்கு. கோவிலிலோ அல்லது வீட்டிலோ அம்மனுக்கு மாவிளக்கு செய்து படைக்கலாம். இதனால் குடும்பம் செழிக்கும், நோய்கள் நெருங்காது, தீராத நோய்கள் இருந்தால் நீங்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும். சர்க்கரை பொங்கல். அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்களும் மகிழ்ச்சியும் பொங்கும். வீட்டில் வளர்ச்சி, மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அம்மனின் அருள் கிடைக்கும். பானகம். பானகம் படைத்து வழிபடுவதால் அம்மனின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களை அம்பாள் அளிப்பாள் என்பது நம்பிக்கை. அம்மனின் உடலும் மனமும் குளிர்வதைப் போல் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் தணிந்து இன்பமான வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.